செல்வகுமார் அப்படின்னு தேடுவான். அந்த நிலையை உருவாக்கியது, அந்த நம்பிக்கையை உருவாக்கியது சமநீதி போராளி அண்ணன் கே செல்வகுமார். அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாச்சு, இந்த மக்களை அடையாளப்படுத்தி விட்டாச்சு. இந்த சாதி ஒன்னாவே சேராதுன்னு சொன்னா, ரவுடி பய சாதின்னு சொன்னா, திருச்சியில இந்த சமூகம் ஒன்னா சேர்ந்தா கலவரத்தை உண்டாக்கும் சொன்னா, திருச்சியில கூட்டின அந்த மக்களை 50,000 முத்திரையர்கள் 2019ஆம் ஆண்டு திரண்டார்கள். ஒரு சிறு வழக்கு கூட இல்ல. அதே முத்திரையர் சமூகத்தை 5 லட்சம் பேர் மதுரையிலே கூடினார்கள். வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரில். மதுரையில முத்திரையர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டான். மதுரையில முத்திரையர்கள் இருக்கிறார்களா? அது என்ன வளையர் வாழ்வுரிமை மாநாடு? ஏன் அம்பலகாரர் வாழ்வுரிமை மாநாடுன்னு போட வேண்டியதானே? முத்திரையர் வாழ்வுரிமை மாநாடுன்னு போட வேண்டியதானே? மதுரையில முத்திரையர்கள் இருக்கிறார்களா? நீங்க கூட்டத்தை கூட்டி விடுவீர்களா? எண்ணற்ற கேள்வி கணைகள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு 5 லட்சம் பேரை மதுரையிலே முத்திரையர்களை கூட்டினோம். ஒரு சிறு வழக்கு கூட கிடையாது. எந்த சாதியை அராஜகம் செய்கிற சாதி, எந்த சாதி கூடினால் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படும் சொன்னானோ அதே சாதியை கூட்டி, இது மிகவும் கட்டுக்கோப்பான இயக்கம், ராணுவ கட்டுப்பாடு மிக்க இயக்கம் என்பதனை நடத்தி காட்டியவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள். இந்த நம்பிக்கை, இந்த களப்பணிதான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் முகம் தேவை. வன்னியர்களுக்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதோ, பறையர்களுக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறதோ, கொங்கு வேளாளர்களுக்கு எப்படி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறதோ, அப்படி ஒரு கட்சி இந்த அமைப்பு, இந்த சமூகத்திற்கு தேவை என்று சொல்லி, இந்த சமூகத்தின் அரசியல் முகமாக தமிழர் தேசம் என்ற கட்சி